ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் கேட்டுட்டு அந்த கேள்வி, பேட்ரி லைஃப் டைம் வாரண்டியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து லைஃப் டைம் வாரண்டினா என்ன, அதில் என்னெல்லாம் கவர் ஆகும், இது ஏன் லைஃப் டைம் வாரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றதும் நம்ம வந்து இதில் கொஞ்சம் பார்ட்டாக நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அண்டு எந்தெந்த வண்டிக்கெல்லாம் இந்த வாரண்டி செட் ஆகுது, இதுதான் வந்து பேட்ரி செக்மெண்ட். அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா இதுதான் அட் த மோஸ்ட் உங்களுக்கு வந்து வாரண்டி கிடைக்க போகிறது அப்படின்னு. இது வந்து செலக்டடாக சில கம்பெனிஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க, எல்லா கம்பெனியும் கொடுக்கறது இல்லை. கொடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய தாட்டு. சரி, பரவாயில்ல, கொடுத்த கம்பெனிக்கு நம்ம அப்ரிஷியேஷன் பண்ணுவோம், கொடுக்காத கம்பெனி இனியாச்சும் டெவலப் பண்ணுங்க அப்படின்றது தான். அண்டு லைஃப் டைம் வாரண்டி அப்படின்னு வரும்போது அதுலேயும் வந்து சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பேட்டரியோட லைஃப் டைம் வாரண்டியை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஆர் சார்ஜிங் கம்யூனிட்டி இருக்குங்க, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணணும். குறிப்பாக இந்த அவுட்ஸ்கர்ட்டில் இருக்கீங்களா, இந்த வேலூர் பெல்ட்லலாம் இருக்கீங்க, இல்லை திருவள்ளூர் பெல்ட்டில் இருக்கீங்க, காஞ்சிபுரம் அந்த டிஸ்ட்ரிக்ட் சைட்லாம் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த டிஆர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான பெல்ட்டு. ஏன்னா அங்கே தான் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த சார்ஜிங் தட்டுப்பாடு அப்படின்னு இருக்கும். ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஒரு 100 கிலோமீட்டருக்கு போகிறாங்க அப்படின்னா டாப் அப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுறதுக்கு இடம் தேவை. ஸோ இங்கெல்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் கருணை காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் வந்து எங்கேயாச்சும் மெயின் ரோடு லொக்கேஷன் சைடு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். டிஆர் கம்யூனிட்டி சார்ஜிங் இன்ஃப்ராவில் நீங்கள் ஜாயின் ஆகணும் அப்படின்னா drmarketplace.in குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு லிங்க் இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு. அங்கே போனீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தான். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த சைட்டில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். பேட்ரி வாரண்ட்டி, நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குகிறோம் அப்படின்னாலே நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது பேட்ரி வாரண்ட்டி. ஆனால் இப்போ சமீபத்தில் நான் ஒரு கஸ்டமரை நான் மீட் பண்ணேன் ரோட்டில். அவர்கிட்ட என்ன வண்டி சார் வாங்கியிருக்கீங்க, என்ன ரேட்டு அப்படின்னா, கரெக்டாக ரேட்டை பற்றி சொன்னேன். நான் வந்து 1 lakh பட்ஜெட்டில் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். என்ன சார் பேட்ரி வாரண்ட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 year அப்படின்னு சொன்னார். இந்த வண்டிக்கு 1 year வாரண்ட்டி இல்லையே, 3 years வாரண்ட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை எனக்கு வந்து 1 year வாரண்ட்டி தான் சொன்னாங்க ஷோரூமில் அப்படின்னு சொன்னார். அந்த கம்பெனி பேர் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. பட் அந்த அளவுக்கு நம்ம வாங்குகிறோம், ஆனால் என்ன வாங்குகிறோம், அதுக்கு வாரண்ட்டி என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரியாமல் பல பேர் வாங்குறது அப்படின்றது கண்கூடாக தெரியுது. ஸோ ஒருத்தரை ரேண்டமாக நம்ம மீட் பண்ணி நம்ம செக் பண்ணும்போது தான் தெரியுது, இப்படியும் இருக்காங்க, இப்படியும் வாங்குறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் வாங்குற மாதிரி ஒரு வாரண்ட்டி இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாமல் வாங்கிக்கிறாங்க. ஸோ இவங்க தான் என்ன ஆகுறாங்க அப்படின்னா, ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வண்டியில் பேட்ரி ப்ராப்ளம் அப்படின்னும் போது என்ன பண்ணுறது, இதுக்கு வாரண்ட்டி அப்படின்றது கவர் ஆகுமா இல்லையா அப்படின்ற அந்த தேடலே வந்து அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து வாரண்ட்டியில் இவ்வளோ மேட்ரு இருக்கா, அப்போ வாரண்ட்டி தான் மெயினா அப்படின்றதே வந்து போக போக தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கான விழிப்புணர்வு வீடியோ வந்து நிறைய வீடியோஸ் நம்ம பேசியிருக்கோம். முந்தைய வீடியோவில் பேட்ரி வாரண்ட்டிக்கான ஒரு முக்கியத்துவம் வந்து நிறைய வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம், போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து லைஃப் டைம் வாரண்ட்டியை பற்றி நம்ம பேச போகிறோம். அதிகபட்சம் 3 வருஷம் இல்லை, 5 வருஷம் இல்லை, 8 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, அதையும் தாண்டி லைஃப் டைம். ஸோ இந்த லைஃப் டைம் அப்படின்னும்போது வண்டி இருக்கும் காலம் வரைக்கும் நமக்கு லைஃப் டைம் வாரண்ட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு ஆர்டிஓவோட ரெஜிஸ்ட்ரேஷன் பீரியட் ஃபார் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 15 வருஷம். ஸோ 15 வருஷம் தான் அதோட ஆயுட்காலம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ரெனியூ பண்ணுவோம். நம்ம பெட்ரோல் வண்டினா நம்ம ரெனியூ பண்ணுவோம். ஆனால் எலக்ட்ரிக் வண்டியை பொறுத்த வரைக்கும் 15 வருஷம், அந்த ஃபஸ்ட்டு 15 வருஷம் இருக்குல்ல, அந்த 15 வருஷத்தை தான் இவங்க லைஃப் டைம் வாரண்ட்டி அப்படின்றாங்க. அந்த லைஃப் டைம் வாரண்ட்டியோட பாலிசியை நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்குள்ளே இருக்கிற அந்த பாலிசி தான் இருக்கும். அதுக்கு மேலே அவங்க வந்து அந்த வாரண்ட்டியை அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை கிளியராக அவங்க மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எனி எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் லைஃப் டைம் வாரண்ட்டி, பேட்ரி வாரண்ட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக மென்ஷன் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு 15 years ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பீரியடுக்கு தான் உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்ட்டி அப்படின்றது. லைஃப் டைம் வாரண்ட்டினா அந்த பேட்டரிக்கு சப்போர்ட். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. 15 வருஷம் ஒரு வெஹிக்கிளை யூஸ் பண்ணுறது, பேட்ரி வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அதில் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ இது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, விலை உயர்ந்த கார், ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார் வாங்குகிறோன்னா குறைஞ்சது ஒரு 15 லட்சமாச்சும் நம்ம எடுத்து வைக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி காருக்கு தான் வந்து லைஃப் டைம் வாரண்ட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க.
காருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 வருஷம் ஆறு 1,50,000 கிலோமீட்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ட்ரெண்டை வந்து எம்ஜி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் லைஃப் டைம் வாரண்டி எம்ஜி வின்சருக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ட்ரெண்டை ஆரம்பித்தாங்க. சரி, இதே டூ வீலர் செக்மெண்ட்டுக்குன்னு வந்தால் அப்படி யாருமே கொடுக்கறது இல்லை. ஏன்னா டூ வீலர் செக்மெண்ட்டு அப்படின்றது அந்த ப்ரைஸ் ஸ்கேல் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 1 லேக் பட்ஜெட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 1 லேக்லேருந்து 2 லேக்ஸ் வரைக்கும் நம்ம பட்ஜெட் ரேஞ்ச் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கிடச்சிட்டு இருக்கு. அதுக்கு மேலே போனால் எக்ஸ்பென்சிவ் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் இருக்குது. ஆனால் எக்ஸ்பென்சிவ் வெஹிக்கிளுக்கு கூட இப்போ வந்து லைஃப் டைம் வாரண்ட்டி அப்படின்னு யாரும் கொடுக்கறதில்ல. இப்போ அல்ட்ரா வயலட் வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,50,000க்கு மேலே தான் அதோட ப்ரைஸு. ஆனால் அவங்க கூட பார்த்திங்கன்னா 8 வருஷம் வரைக்கும் அடிஷ்னலாக நம்மக்கிட்டேருந்து ஒரு 20,000 30,000 காசை வாங்கிட்டு தான் அவங்க வந்து அடிஷ்னல் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. நான் சொல்கிறது பேஸ் வேரியண்ட்டில். அதுவே நீங்கள் பெரிய வேரியண்ட் அந்த 10 கிலோவாட் வேரியண்ட்லாம் போனீங்கன்னா 40,000 வரைக்கும் உங்களுக்கு வாரண்ட்டி 8 வருஷம் வாரண்ட்டிக்கே நம்ம போயிடுது. ஸோ இங்கே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட்லேயே ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் லைஃப் டைம் வாரண்ட்டி பேட்டரி வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப போல்டான மூவ் அப்படின்னு சொல்லலாம். மேட்டர் எனர்ஜி தெரியும்ல, நான் இப்போ வாங்கியிருக்கிற ஒரு வெஹிக்கிள் தான் அந்த வாரண்ட்டி பேக்கேஜ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்டர் ஏரா 5000 அப்படின்ற இந்த எலக்ட்ரிக் பைக்குக்கு மட்டும்தான் இந்த லைஃப் டைம் வாரண்ட்டி அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த வண்டியை வாங்குறவங்க லைஃப் டைம் வாரண்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்களே, இதில் ஏதாச்சும் உள்குத்து இருக்குமா, இது என்ன அப்படின்றத கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த பாலிசி டாக்குமெண்ட், அவங்களோட பாலிசி டாக்குமெண்ட் என்னோடய டிஆர் மார்க்கெட் பிளேஸ் உள்ளே போனீங்கன்னா அந்த பாலிசி டாக்குமெண்ட்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ நான் அதுலேயுமே வந்து அந்த பேட்டரியோட லைஃப் டைம் வாரண்ட்டி அவங்க என்ன வாரண்ட்டி ஷீட்டில் கொடுத்துருந்தாங்களோ நான் அதை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம அதுலேருந்து நம்ம இப்போ ரெஃபரன்ஸ் எடுக்க போகிறோம். லைஃப் டைம் வாரண்ட்டியோட கவரேஜ்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து பேட்டரிக்கு மட்டும் அவங்க வந்து அதிகபட்சம் இருக்கிற வாரண்ட்டி அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா அதுதான் இருக்கிறதுலேயே எக்ஸ்பென்சிவான பார்ட். லைஃப் டைம் அப்படின்றது ஒரு 15 இயர் பீரியட். இதில் ஃபஸ்ட்டு 5 வருஷம் ஆர் 75,000 கிலோமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 80% எஸ்ஓஹெச்னா ஸ்டேட் ஆஃப் ஹெல்த். இது வந்து ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் கிடையாது, பேட்ரியோட ஹெல்த். ஸோ ஓவரால் பேட்ரியோட பேக்கேஜுக்கு ஒரு ஹெல்த் அப்படின்ற ஒரு ரீடிங் வந்து போகும். இது நமக்கு தெரியாது. நீங்கள் வந்து எனி வெஹிக்கிள், நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குனீங்கன்னா அவங்களோட சர்வீஸ் சென்டரில் போய் என்னோடய வண்டியோட பேட்டரியோட ஹெல்த் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க அந்த டேட்டாவை கொடுத்து தான் ஆகணும். ஸோ புது வண்டி வாங்குறீங்க அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் ஹெல்த்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அண்டு இந்த வண்டிக்கு, அதாவது நான் இந்த மேட்டர் ஏரா 5000ஓட இந்த லைஃப் டைம் வாரண்ட்டியில் உங்களுக்கு 5 இயர்ஸ் ஆர் 75,000க்கு உங்களுக்கு 80% மினிமம் 80% வரைக்கும் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த 80% கேரண்டி அப்படின்னு சொல்கிறாங்களே, இப்போ நான் சப்போஸ் ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு வந்து என்னோடய ஸ்டேட் ஆஃப் ஹெல்த்து கம்மியாயிடுச்சு, இப்போ வந்து 75%க்கு ஆயிடுச்சு, இல்லை 79% ஆயிடுச்சுன்னா கூட அவங்க எய்தர் பேட்டரியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கணும், இல்லை பேட்டரியோட ஹெல்த்தை வந்து அவங்க 80%க்கு மேலே வச்சு கொடுக்கணும். ஸோ இதுதான் அவங்க கொடுக்குற அந்த வாரண்ட்டி. சரியா? ஸோ 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேட் ஆஃப் ஹெல்த்து கண்டிப்பாக 80% உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அவங்க வாரண்ட்டி கொடுக்குறாங்க. சரி, 5 வருஷம் தாண்டிடுச்சுன்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும். ஸோ அதுதான் அடுத்த கட்டம். ஸோ ஃப்ரம் 5 இயர்ஸ் 75,000 கிலோமீட்டர்லேருந்து உங்களுக்கு 10 இயர்ஸ் 5,000 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு அந்த வாரண்ட்டி அந்த பீரியட். ஸோ இந்த பர்டிகுலர் பீரியடில் உங்களுக்கு 75% வரைக்கும் உங்களுக்கு எஸ்ஓஹெச் வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு லித்தியம் பேட்டரியை நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ட்ராப் இருக்கும். கண்டிப்பாக ட்ராப் இருக்கும். எக்ஸ்டென்சிவாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 70%க்கு கீழே போகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கிரிட்டிக்கல் பீரியடில் அவங்க கொடுக்குற அந்த எஸ்ஓஹெச் கேரண்டி வந்து 75%, பேட்டரியிலேருந்து 75% வந்து உங்களுக்கு ரீட்டைன் பண்ணி கொடுக்குறாங்க. இது எய்தர் உங்களுக்கு பேட்டரியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம், இல்லை ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இதில் எந்த சினாரியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு 75% கேரண்டீடாக இருக்கும். ஸோ அப்போனா உங்கள் பேட்டரியோட ஹெல்த்தில் 75% உங்களுக்கு கேரண்டி. கண்டிப்பாக உங்களால் 75% வச்சு உங்களால் ஓட்ட முடியும் அப்படின்றது தான். இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான பீரியட். ஏன்னா இந்த பீரியடில் தான் இந்த 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்குள்ளே தான் பேட்ரி, எனி பேட்ரி உங்களுக்கு போயிடும். அது எந்த பேட்டரியாக இருக்கட்டும் சரி, உங்களுக்கு வந்து அந்த காலகட்டம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்த கேரண்டி என்னென்னா
10 வருஷத்துலேருந்து 15 வருஷம், அதாவது 1,05,000லேருந்து அன்லிமிட்டெட் கிலோமீட்டர். ஓகே, இதுக்கப்புறம் அன்லிமிட்டெட், ஏன்னா 15 இயர்ஸ் ஆக போகுதுல்ல. ஸோ அந்த 10 வருஷத்துலேருந்து 5 வருஷம் இருக்கலாம், அந்த 5 வருஷம் பீரியடில் உங்களுக்கு 70% SOH வந்து மெயின்டைன் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான், அதாவது 10 வருஷத்துக்கு அப்புறம் 70% வரைக்கும் உங்களுக்கு SOH மெயின்டைன் பண்ணலாம். ஈவன் 70% ஆஃப் பேட்டரியில் உங்களால் ஓட்ட முடியும். ஏன்னா ரேஞ்ச் வந்து உங்களுக்கு அந்த 70%னா ஒரு 30% ஆஃப் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ட்ராப் ஆகிருக்கும். பட் ஸ்டில் வண்டியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்களால் ஓட்ட முடியும். ஸோ 70% கீழே ஆகும்போது கண்டிப்பாக வண்டியை வந்து உங்களால் ஓட்ட முடியாது. உங்களுக்கு பிஎம்எஸ் கேலிப்ரேஷன் இஷ்யூ இருக்கும், பேட்டரியில் வந்து பேட் செல்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதுக்கு மேலே உங்களால் வண்டியை ஓட்ட முடியாது. ஸோ அந்த பீரியட் ஓகே 70% மேலே இருக்கிற வரைக்கும் உங்களால் ஓட்ட முடியும். ஸோ இவங்க கொடுக்குற அந்த 15 இயர்ஸ் வாரண்டிக்குள்ளே 70%க்கு அபவ் வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி ஹெல்த்தை வந்து ரீட்டைன் பண்ணி கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுதான் பேட்டரி வாரண்டி. ஸோ ஓகே, ஸோ இந்த பேட்டரி வாரண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யாருக்கு இந்த பேட்டரி வாரண்டி எலிஜிபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டு ஓனர், இந்த எலக்ட்ரிக் பைக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு ஓனராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் 15 இயர்ஸ் வாரண்டி. ஸோ யாராச்சும் உங்கள் வண்டியை செகண்ட் ஹேண்டில் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வாரண்டி இருக்குது. ஆனால் பை டிஃபால்ட் அவங்களுக்கு 5 வருஷம் ஆறு சம்வேர் 50,000 கிலோமீட்டர் உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ 3வது வருஷத்தில், இப்போ 3 வருஷம் கழித்து நீங்கள் வண்டியை விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வருஷம் ஆர் 25,000 கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து அந்த செகண்ட் பர்சனுக்கு வாரண்டி வரும். ஸோ டோட்டலாக 5 வருஷம் தான் அவங்களுக்கு வாரண்டி. ஸோ அவங்க எந்த பீரியடில் அவங்க வாங்குகிறாங்களோ அந்த பீரியடில் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு அதான் சொல்கிறேன், 3 வருஷத்துக்கு கழித்து நீங்கள் வண்டியை விற்கிறீங்க அப்படின்னா 2 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு வாரண்டி இருக்கும். எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு ஓனர் பெனிஃபிட் தான் ரொம்ப முக்கியம். அவங்க ஏன் வண்டியை விற்கிறாங்க? பேட்ரி போயிடுச்சு, வண்டி பிடிக்கல அப்படின்னா தான் வண்டியை வந்து விற்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இண்டஸ்ட்ரி, அதாவது 2 வீலர் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரண்டி இவங்க மட்டும் கொடுக்கல, ஒரு கம்பெனி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சிம்பிள் ஒன் அப்படின்ற கம்பெனி. ஆனால் என்னென்னா அதுக்கு அடிஷ்னலாக ஒரு 30-40,000 நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்க வாரண்டி ஸ்ட்ரக்சரில் வச்சுருக்காங்க. பட் மோர் ஆர்லெஸ் அவங்களோட வாரண்டி பேக்லேயும் பார்த்திங்கன்னா இதே வாரண்டியோட அந்த கண்டிஷன்ஸ் வந்து மெட் ஆகும். மோஸ்ட்லி யாராக இருந்தாலும் ஒரு 70% பேட்டரியை வந்து ரீட்டைன் பண்ணுற அளவுக்கு வாரண்டியை செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் அவங்களோட அந்த கண்டிஷன்ஸு. ஸோ முடிஞ்சளவு நீங்கள் வண்டி வாங்கும்போது கேட்டு வாங்குங்க. லைஃப் டைம் வாரண்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் புரியல அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். See you on next video. Until then, bye bye from Devakar. Bye bye.